தினம், உலக மகளிர் தினம் கொண்டாடி இப்ப இந்த மாசமே மார்ச் மாசமே மகளிர் தினம் தான் அங்க வந்து கொண்டாடிட்டே தான் இருக்கு. அந்த மகளிர் தினத்தோட உண்மையான எதற்காக அது கொண்டாடப்படுகிறது, என்ன அதோட முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமா தெரியணும். ஏன்னா நம்ம வந்து இப்ப ஒரு மகளிர் தினம் அப்படின்னு ஏதோ சுதந்திரம் கிடைச்சிட்டது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப இதுவா இருக்கும். ஆர்வமா என்ன சொல்றது, கோல போட்டி, என்ன சொல்றது, சமையல் போட்டி, கலைகள், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அழகி போட்டி இதெல்லாம். ஆனா உண்மையா அதனோட என்ன கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில பஞ்சாலைகளில வேலை செஞ்ச இது பல நூற்றாண்டு, ஒரு 1882ன்னு சொல்றாங்க. அப்போல இருந்து நடைபெற்ற பெண்கள் தங்களுக்கும் ஆண்களுக்கு நிகரான ஒரு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா 16 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பளமும் கொடுக்கறதில்ல. 16 மணி நேரம் பெண்கள் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளும் அந்த பெண்கள் தான் செய்யணும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்துல 75 பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய போது அங்க வந்து எரிக்கப்பட்டு கருகி செத்தாங்க அப்படிங்கிறாங்க. அதை எல்லாமே முடிவடிச்சு பின்பு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டு 8 மணி நேர வேலையாகவும் ஆண்களுக்கு இருக்கிறான சம்பளமும் கொடுக்கப்பட்டு அந்த தினத்தை தான் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும். சோ நம்ம இதை மிக, ஏன்னா போராடி கிடைச்சிருக்க ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த போராடி கிடைச்ச ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுக்கெல்லாம் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து எந்த இதுவுமே கொடுக்கல. ஆனா முதல்ல பெண்களுக்கு மிக சிறப்பான ஒரு இடம். ஏன்னா கடவுள் படைக்கும் போதே கடவுளோட இதுலயே வந்து சக்தி அப்படிங்கிற எல்லாத்துக்குமே, இப்ப பிரம்மா விஷ்ணு நீங்க சொல்லக்கூடிய சிவம் எல்லாத்திற்கும் அவர்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய சக்திகளாக பெண்களையே தான் உருவாக்கி இருந்தாங்க. உமா தேவி எந்த ஒரு இடத்துலயும் பெண்களுக்கு தான் முக்கிய. ஏன்னா பெண்களை வந்து ரொம்ப சிறப்பா தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு சில பல காலகட்டங்கள்ல அது மாறுச்சு. சோ அப்படி கிடைக்கப்பட்ட சுதந்திரம் இப்ப நம்ம அதை எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்வீன் சுல்தானா ஒரு இதை சொன்னாங்க. ஆனா அது வரைக்கும் கூட அந்த உலகம் என்ன சொல்றது, அழகி போட்டியை வந்து எப்பவுமே நான் கூட அழகி போட்டி உலக அழகி அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன். பட் அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். கரெக்ட் தானே. குட்டிச்சுவருக்கு மேல உட்காந்துக்கிட்டு ஒரு 4-5 ஆம்பளை பசங்க போற வர்றவங்களுக்கு எல்லாம் மார்க் போட்டுக்கிட்டு, இது இந்த சைஸ், அது அந்த இது இப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டா அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொறுக்கி பசங்க தானே சொல்லுவோம். இன்னைக்கு கோட் ஷூட் போட்டுட்டு சர்வதேச அளவுல நமக்கு மார்க் கொடுத்துக்கிட்டு நம்மள அழகி போட்டியில தேர்ந்தெடுத்து, அது நிஜமா அப்படி நினைக்கும் போதுதான் ஆமா இல்ல இது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் இருந்துச்சு. ஏன்னா அது நம்ம அழகி அப்படிங்கிறது அது நமக்கு மட்டுமே ஒரு கர்வப்பட வேண்டிய ஒரு இதுவே தவிர, அது இன்னொருத்தவங்க நமக்கு மார்க் போடுறதுக்கோ நமக்கு தகுதிகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கோ அது வந்து அவ்வளவு இதுவா இல்லை. அவங்க சொன்னது அப்புறம் ஆமான்னு தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி இந்த விஷயங்களுக்காக இல்ல, பெண்களின் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க அத்தனை விஷயங்களும் முரண்பாடுகளா இருக்கு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்களுக்கு நிகரா எல்லாத்துலயும் நம்ம போட்டி போட்டுட்டு, ஆனா உண்மையா ஆண்களுக்கு மேலான ஒரு தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஏன்னா உண்மையா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் ஒரு பிரெக்னன்சிய ஒரு ஆணால தாங்கிக்க முடியும், பிரசவ வலிய. ஆனா வலிமையானவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்களை தான் நம்ம சொல்றோம். ஆனா வலிமை அப்படின்னு பார்க்கப்பட்டா நம்ம தான் வலிமையானவர்கள். எந்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு வீட்டிலையும் பெண்கள் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் எல்லா விதத்திலயும் நம்ம இருக்கோம். அம்மாவா, சகோதரியா, மனைவியா, பிள்ளையா, மகளா, இப்படி எல்லா விதத்திலையும் மருமகளா, இப்படி எல்லா விதத்திலையும் பெண்கள். சோ அந்த பெண்கள் உண்மையாவே சிறப்பு தான். இதை நீங்க வந்து யாரோ சொன்ன மாதிரி இப்படி நீங்க தேடி போயிட்டு அதோட போட்டி போட்டு தேவையே கிடையாது. எது சுதந்திரம் அப்படின்றத முக்கியமா நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. எது சுதந்திரம்னா நம்ம எந்த ஒண்ண செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை எந்த தடையும் இல்லாம நம்ம செய்யறதுக்கு கிடைக்கப்படுற ஒரு சுதந்திரம் தான் சுதந்திரம். நான் எதையாவது ஒண்ணு ஆசைப்பட்டு அதை செய்யணும்னா அதை செய்யறது. அதே மாதிரி நான் எது ஒண்ணு செய்ய எனக்கு விருப்பம் இல்லையோ, எனக்கு அது விருப்பம் இல்லைங்க அப்படின்னா அதை செய்ய யாரும் தூண்டாம என்னை கஷ்டப்படுத்தாம சுதந்திரம். ரெண்டுதான் சுதந்திரம். அதை விட்டுட்டு ஆண்களுக்கு நிகரா நான் பேண்ட் போடுவேன், சிகரெட் குடிப்பேன், தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், அவங்களுக்கு நிகரா எல்லாம் கூத்தடிப்பேன்னா அது சீர்கேடு, சமுதாய சீர்கேடு.
அது வந்து யாரோ சொன்ன மாதிரி அப்ப நீங்க இன்னமும் அந்த அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு அதான் சொல்றேன், இது எவ்வளவு கஷ்டப்பட்டு பெறப்பட்ட ஒரு இடம் அது. அத நம்ம இந்த ஜெனரேஷன் வந்து தக்க வச்சு வருங்கால ஜெனரேஷனுக்கு அது புரிய வச்சு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கணுமே தவிர போட்டி போட்டுட்டு எல்லாம் அதுக்காக அப்ப நம்ம அவங்களோட ஆண்களுக்கு நிகரா கூட இல்லையே, அதுக்கு மேலதான் நம்ம இடம் இருக்கு. அதனால அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு முழுமை. ஏன்னா பெண்களை பத்தி நிறைய பேர் பாரதியாகட்டும், பெரியாராகட்டும் நிறைய பேர் வந்து எவ்வளவு நமக்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க. பட் அத இன்னைக்கு நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அத. ஏன்னா பெண்களின் அராஜகம் சொல்ல போனா தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா அம்மா இப்படி பேசுறாங்க ஒரு பெண்ணா இருந்து. ரொம்ப நிறைய குடும்பங்கள்லயும், நிறைய வீடுகள்லயும், நிறைய ஆண்களின் மனதிலும் பாவம் தெரியுமா உண்மையாவே நிறைய பிரச்சனைகள். ஏன்னா அவங்க வந்து தனக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து ஒரு இதையும் வந்து ஏன்னா இந்த இடம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளா பலர் போராடிய ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னும் போது அதை மிஸ்யூஸ் பண்ணாம அழகா கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நிறைய உண்மையாவே இப்ப நான் லேட்டஸ்டா போய் முந்தானத்துக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். தாய்க்கு சொல்லிட்டு ராதிகா. உண்மையா அந்த படம் போய் பாருங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். ஆனா இப்ப கொஞ்சம் வருஷங்களாவே பாத்தீங்கன்னா படம்னு போனா பயமா இருக்கு. இந்த விட்டு குத்தி கொலை ஏதோ அப்படியே என்ன சொல்றது சீவரதும் முடியல. அழகான படம், அருமையான சப்ஜெக்ட். அழகா நல்லா அதாவது எல்லாம் சிரிப்பா இருக்க ஒரு நடிகர்களை தான் மாசத்தெல்லாம் சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கான ஒரு அழகான சப்ஜெக்ட் அதுல. அது நல்லா அருமையா நடிச்சிருக்காங்க ராதிகாமா. ராதிகா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இதுல அருமையா நிறைய அவார்ட் கிடைக்கும். மேக்கப் மேனுக்கு சல்யூட்டே கொடுக்கணும். அந்த ரேஞ்சில மேக்கப் கொடுத்திருக்கான் அந்த அம்மாக்கு. அருமையா நிறைய சப்ஜெக்ட் பெண்கள் எப்படி இருக்கணும், நமக்கு கிடைக்காத ஒரு பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்கோம், பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் கிடைச்சிட்டு ஒரு பள்ளிக்கூடம் போறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டதோட போய் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிளம்பி போய் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு. அது நிஜமாவே நமக்கு ஆமா இல்ல எவ்வளவு கஷ்டப்படும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த இடம். ஏன்னா படிக்க அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். என்னெல்லாம் ஒரு இதுல எல்லாம் மீறி இன்னைக்கு சுதந்திரமா நிற்கும் போது அந்த சுதந்திரம் நம்மை பார்த்து ஆண்களும் நமது பெற்றோர்களும் எல்லாரும் பெருமைப்படுற விதத்துலதான் இருக்கணும். அந்த நம்மளோட வளர்ச்சி. அதை விட்டுட்டு ஐயோ என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஒரு கஷ்டங்களோ ஏதோ கொடுக்க கூடாது. ஏன்னா அது நமது அடுத்த தலைமுறை இதை பார்த்துதான் வளருது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டு சீர்குலைஞ்சு இருக்கு. தண்ணி அப்ப பாத்தீங்கன்னா பார்ல நேரா போனீங்கன்னா பாதிக்கு முக்கால் பெண்கள் தான் இருக்காங்க. பெண்கள் தான் பார்க்குள்ள ஃபுல்லா. அதுவும் நைட் பப் அப்படின்னா கேட்கவே வேணாம். எல்லாம் சர்வ சாதாரணமா தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. சென்னைக்குள்ள அது பெங்களூர்ல இருந்துச்சு, பாம்பேல இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு சர்வ சாதாரணமா சென்னையில பப்ல பெண்களின் ஆர்ப்பாட்டம் பயங்கர அதிகம். இதுவா சுதந்திரம்? இதுக்கா நம்ம பாரதியார் கஷ்டப்பட்டார்? இதுக்கா பெரியவர் கஷ்டப்பட்டாங்க? இதுக்காகவா ஒரு ஒரு 100 நூற்றாண்டு காண்டங்கள் நமக்காக போராடினாங்க? So, தயவு செய்து உங்களோட நீங்க உங்களோட குழந்தைகள் நீங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல வெளியில போறாங்க வராங்க எல்லாமே நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அருமையான ஒரு முன்னேற்றம் தான். பட் அந்த முன்னேற்றம் சமுதாய சீர்கேடுகளாகவோ என்ன சொல்றது ஒரு சில விஷயங்கள் நம்ம விதாத்திரத்துல இருக்கிறதுனால நல்லா தெரியும். கற்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அது இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கொச்ச வார்த்தையா அது ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அது என்னமோ அது ஒரு இதுவே இல்லாம சோ இதெல்லாம் சமுதாயத்திற்குள்ள பெரிய சீர்கேடுகளை உருவாக்கி உலகத்துல வந்து இப்ப இன்னைக்கு பாருங்க போர், இந்த போர் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டா அவங்க சொல்ற காரணம் பார்க்கும்போது ஒரு மாதிரி. ஏன்னா ஒரு நாட்டுக்கு இந்த 2 நாட்டுகளுக்குள்ள இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள எல்லா இதுக்குமே வந்து நமக்கு தட்டுப்பாடுகள் வரும். எல்லா பொருளும் இருக்கு இல்லாம இல்ல. உலகத்துக்கு முழுசா கொடுக்குற அளவுக்கு நிறைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு ஒரு இடத்துல இருந்து போக வர முடியாத ஒரு காரணத்தினால பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுகள், கேஸ் தட்டுப்பாடுகள் வந்துருச்சுனாலே உலகத்தை மொத்தத்தையும் உலுக்கி எடுத்துடும். ஏன்னா யோசிச்சு பாருங்க கேஸ் இல்லாம வேற என்ன பெட்ரோல் இல்லாம டீசல் இல்லாம என்ன பண்ண முடியும் நம்மளால? எல்லாத்துக்கும் ஒரு வண்டி இப்ப நம்ம ஆட்டோவும் போக முடியாது.
ஒரு வண்டி பண்ணா பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா கியூ அந்த எண்டு வரைக்கும் நின்று இருக்கு. பார்த்தா 3 மணி நேரம் ஒருத்தன் பெட்ரோல் போடுறதுக்கே நிக்கணும். அதுவும் பெட்ரோலும் அவ்வளவுதான் கொடுப்பானா, கார்லாம் இனிமேல் எடுக்க முடியாது. எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டணும். ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்துல நிறைய அந்த என்ன சொல்றது, உள்ள பொல்யூட்ட பண்ணிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அமைதிக்கு போராடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம அமைதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் பெரிய மகான்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேதாத்ரியோட கனவே அதுதான். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க காரியங்கள்ல உலகம் முழுக்க சீர்கேடுகளா அப்படியே என்னது சமுதாய சீர்கேடுகள் அப்படியே பரவி அது அப்படியே எல்லார் மனசுலயும் நம்ம என்ன சொல்றோம், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களுக்கு எல்லாம் மனசுல எது போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே ஆதிக்கம். அது போய் அந்த உயிர் அறிவு உள்ளுணர்வு அப்படிங்கறது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா, உயிர் அறிவே உள்ளுணர்வானா நான் தாங்க நீ தாங்க நானு எல்லாமே ஒண்ணுதான், அப்புறம் எதுக்கு அழிதடி அப்படிங்கிறது தோணும். அது தோணாம இருக்கிறதுக்கு என்னன்னா நம்ம பண்ணி வச்சுட்டு இருக்க அத்தனை தான் அமைதி நிலவரத்துக்கு உலகத்துல அத்தனை பேருமே நம்ம பாடுபட்டு இருக்கோம். அதுல எத்தனை சதவீதம் வேதாத்திரி அன்பர்கள் இருக்காங்க, எத்தனை சதவீதம் நம்ம மட்டும் அதை இது பண்ண முடியும். சோ ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாம் தவம் முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்த்துங்க. பெண்களின் சுதந்திரம், ஏன்னா நம்ம சுதந்திரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டு யார் அதை அழிச்சிட்டு இருக்காங்கன்னா உண்மையை சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிற பெண்ணா மருமகளாகட்டும், இல்ல வேற யார் நாத்தனாராகட்டும், வேற சகோதரி யாருக்குமே யாரால பிரச்சனை இருக்கு? எந்த ஆண்களாவது போய் யாரோ சொன்ன மாதிரி இது பண்றாங்களா? இல்லையே. நம்ம எவ்வளவு டேலண்டட் பர்சன், மல்டி டேலண்டட் பர்சன்ஸ் நம்ம எல்லாமே. ஒரே நேரத்துல அத்தனை வேலையும் செய்யக்கூடிய தகுதி எந்த ஆணுக்கும் பண்ண முடியாது. அவனால மிஞ்சி பண்ணா 2 வேலையை தான் பண்ண முடியும். ஆனா நம்ம அட் அ டைம் அதுவும் எல்லா வேலையுமே. ஒரு காலையில எழுந்த ஒரு பெண்மணிக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படுது இன்னைக்கு, அதை வேற அப்படிதான் எதிர்பார்க்கவும் செய்யறாங்க. அதுவும் கொஞ்சம் தப்பான ஒரு இதுதான். வேலைக்கும் போகணும் பெண்கள், படிக்கணும், நல்லா படிச்சு வேலைக்கு போற ஒரு பொண்ணு வேணும்னா படிச்ச பொண்ண வேலைக்கு போற பொண்ண எப்படி நடத்தணுங்கிறத நமக்கு. ஆனா நமக்கு இது வேணும், படிச்ச பொண்ணு வேணும், வேலைக்கு போற பொண்ணு வேணும், ஈக்குவலா என் பையனுக்கு ஈக்குவலா சப்போர்ட் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும், அது ஆசை இருக்கு. பட் அந்த பொண்ணு கிட்ட நீ எதை எதிர்பார்க்கணும்? படிச்ச பெண்ணு கிட்ட, வேலை செய்யற பெண்ணு கிட்ட நீ எதை எதிர்பார்க்கணும்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்ற ஒரே அவங்க அவங்கள தனித்தனியா விடுங்க. அதுங்க முட்டி மோதி 2 பேரும் எதையோ செஞ்சு நீ என் புள்ள இதெல்லாம் செஞ்சதே இல்லை கூட உட்காந்து செய்யும் போது அப்படின்னு அந்த பிள்ளையும் வேலைக்கு போற பிள்ளை எப்படி செய்யாம இருக்க முடியும்? செஞ்சுதானே ஆகணும். அப்ப 2 பேரும் செய்யட்டும். தனியா இருந்திருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனை வருது. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து உங்க பிள்ளைங்களை தாங்குன்னு தாங்கலாம், உங்க வீட்டுக்காரர் தாங்கலாம். ஆனா வர்ற பொண்ணு அந்த வீட்டுல அதே தாங்குன்னு தாங்கிதான் வந்திருக்கீங்க. அந்த பொண்ணு கிட்ட நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கலாமோ அவ்வளவுதான் எதிர்பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணு அப்படியே நீங்க செஞ்சது, உங்க அம்மா உங்க பாட்டி செஞ்சதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இப்படி எதிர்பார்க்கும் போது என்ன நிகழுது அப்படிங்கிற பெண்களுக்கே எதிரியா இருக்கு. வெளியிலேயே கிடையாது எதிரி, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். மொத்தமா என்ன சொல்ல, சொந்த செலவுலாம் சூன்யம் கூட்டிட்டு வரோம். நல்லா படிச்ச பொண்ணு எம்பிஏ, எம்டெக், எம்எஸ்சி பெரிய 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 படிப்பை படிச்சு நல்ல ஒரு கம்பெனியில வேலை செய்யறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு. வீட்டையும் பார்த்துக்கணும், கணவனையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், வெளியில போயிட்டு அத்தனாவது வெளியில பெண்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படி இப்படின்னு. ஆனாலும் பெண்களை இன்னமும் போதைப் பொருட்களாகவும் என்ன சொல்றது ஒரு 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 இதுலதானே நம்மளை வச்சிருக்காங்க. அத இந்த பெண்களுக்கும் தெரியணும். நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம்? நம்மளும் சக உயிர், நம்மளும் சக ஆத்மா அப்படிங்கிற உணர்வோட ஆண்கள் நடத்தாதற்கு காரணமும் பெண்களே இன்னைக்கு. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த இது, ஏன்னா எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் எவ்வளவு நாளும் அந்த சீப் மென்டாலிட்டி அவங்க கிட்டயும் இருக்கு. படிச்சுதானே இருக்க, உனக்கு ஈக்குவலா வேலை செய்யற ஒரு ஆபீசர் அவங்க கிட்ட உங்ககிட்ட எப்படி மிஸ்பிஹேவ் பண்ண முடியும்னா அதுதான் அப்படிதான் இருக்கு. சோ இப்படி எல்லா போராட்டங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு நாள் ஒவ்வொரு பெண்களும் இந்த வீட்டுல இந்த நை நை பண்றீங்க பாருங்க, அந்த மாமியாராகட்டும் நாத்தனாராகட்டும் எந்த ஸ்தானமும் இல்ல மருமகளே கூட ஆகட்டும், அவங்க ஒரு நாள் வெளியில போயிட்டு ஃபுல் டே ஒரு 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 வேலைக்கு போற பெண்ணோட அப்படியே கூடயே டிராவல் பண்ணாங்கன்னா சத்தியமா எந்த பெண்ணுக்கும் துன்பத்தை தரமாட்டான். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்க இன்னைக்கு. ஓடி 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 போயிட்டு இது பண்ணி அந்த ரெஸ்ட்லெஸ்ஸா குழந்தைய பார்த்து இதை பார்த்து இன்னைக்கு இப்ப ஒரு குழந்தைதான். அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாம் நமக்கெல்லாம் என்ன கொடுத்து அமிச்சாங்க? இட்லி. நான் இருந்த இட்லி மாவு அப்படிதான், சட்னி போனா கெட்டு போயிடும்.
அதனால இட்லி மலாப்படி அதுல நல்லா துவைச்சு கொடுத்தா இருக்கும். அதுதானங்க நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். மிஞ்சி போனா புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் கிடைக்கலாம். இப்போ அது ஏன்னா காலம் கூட இரண்டையும் பண்ற அளவுக்கு நமக்கு அப்போ அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு சைனீஸ், தாய்லாந்து, இன்னைக்கு வேர்ல்டுல இருக்க எல்லா ஊருக்குள்ள இருக்க டிஷ்ஷும் வேணும். காலங்கத்தால வேணும். அது இது அத்தனையுமே கொடுக்கணும். அந்த பெண் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எந்த குழந்தை ப்ராஜெக்ட் பண்ணுச்சு? அம்மா ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அத்தனை இதுல மருமகள் வந்து அம்மாவுக்கு மாமியாருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது குத்து விளக்கா ஒரு இது வேணும். வெள்ளிக்கிழமை பெண்ண புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு மஞ்சள் தேய்ச்சு அப்படி இருக்கிற மருமகள் வேணும். மகனுக்கு அப்படியே மாடர்னா பட்டிக்கு போற மாதிரி ஒரு மருமகள் வேணும். ஆயாவா பசங்களுக்கு வேணும். இப்படி எத்தனை ரோல ஒரு பெண்ணு பண்றான். அப்ப அந்த ரோல் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த பெண் உண்மையா ஒரு பாவம் தான். அதுக்கு ஈக்குவலான இன்னைக்கு அதையும் சொல்லணும், ஆண்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப லேட்டஸ்டா இந்த 2-3 வருஷத்துல குழந்தைங்களுக்கு எப்படி தெரியுமா இப்ப என் புருஷன்லாம் என் குழந்தைங்க எல்லாம் தூக்கமே கிடையாது. தூக்கமே கிடைக்காது. ஐயோ பயமா கொண்டு வருது. இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் டேவே அது அழகா பேக் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்கன்னு அதை அசத்தலா தூக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில் ஃபுல்லா நிறைச்சு ஏன்னா சிசரியன்னா அவங்களால எழுதுக்க முடியாது, கொடுக்க முடியாது. கொடுக்கறது எல்லாமே என் குடும்பத்திலயே நான் பார்த்திருக்கேன். என் குடும்பத்திலேயே வந்திருக்க அத்தனை மருமகன்களும் தங்கம். அவ்வளவு அழகா பொம்பளை பிள்ளைங்களை பாத்துக்கிறவங்க சரியா சொல்லப்பட இதுங்கதான் அறாத்துங்க. மத்தபடி அவங்க அவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் ஆண்கள் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்க டார்ச்சர் கொடுக்கறது இது பண்றதுலாம் இல்லாம ஈக்குவலா ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ரொம்ப சொன்ன இல்லையா. இன்னைக்கு வந்து 1 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ். அந்த 1 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் ஆயிட்டு அவங்க வந்து ஒரு ஜீவனாம்சம்னு கேக்குறாங்க பாரு. மனசாட்சி இல்ல. என்ன இதெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்றன்றதே ஒரு ஒரு பயமா இருக்கு இப்ப இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு பெண்களோட மனநிலை எல்லாம். ஏன்னா ஐடி ஃபீல்டுக்குள்ள இருக்காங்க. அது அடுத்து யாரோ சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. பெண்கள் 2, 3 அதெல்லாம் ஈஸியா ஆயிடுச்சு கல்யாணம். ஸோ இதெல்லாம் இல்லாம நமக்கு கிடைச்ச சுதந்திரம், நமக்கு கிடைச்சிருக்க இந்த அருமையான ஒரு இது, அதை நம்ம அழகா காப்பாத்திட்டு ஒவ்வொரு பெண்களையும் எப்படி நடத்தணும், அந்த பெண்களுக்கு எப்படி அதான் சொன்ன கல்வி கற்ற பெண்களையும் வேலைக்கு போகிற பெண்களையும் ஃபர்ஸ்ட் நடத்த கத்துக்கோங்க. நீங்க எப்படி நடத்தணுங்கிறத கத்துக்கோங்க. அதுக்கு அந்த பெண்களும் உங்களது தாய, உங்களது சகோதரிய, உங்களது குடும்பத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி மாமியாரையும் ஒரு தாயா பாருங்க. நான் அதனாலயே தான் எப்பவுமே வந்து அம்மாவை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, மாமியாரையும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, அப்பாவை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, மாமனாரையும். இது ஒரு ஸ்டேஜுக்கு இது பண்ண 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 தாய் தந்தையே அவங்களை நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டனால முடிஞ்சு போச்சு. அப்புறம் அனாதாசிரமமே இருக்காது, முதியோர் இல்லம் இருக்கவே இருக்காது. இந்த ஒரு இடத்த நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேடிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம வந்து அவங்கள குறை இல்லை, யார்கிட்ட குறை இல்லை, எல்லாருக்கிட்டையும் குறை இல்லை. இந்த குறைகளை அழகா பரவாயில்ல விட்டுட்டு எல்லாரும் அப்படியே பர்ஃபெக்ட் பர்சனா இருக்க முடியாது, முடியவே முடியாது. ஒவ்வொருத்தரும் யூனிக் பீஸ். அது அவங்களோட ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா தவறு அப்படிங்கிறது உனக்கு தவறு, அவங்களுக்கு அது சரியா இருக்கும். சோ அப்படி பார்க்காம அது எல்லாத்தோடையும் அனுசரித்து அன்பாய் இந்த உலகத்துல வந்து பெண்கள் தான் எல்லாமே. ஏன்னா பூமாதேவி, கங்காதேவி எல்லாற்றுக்கும் பெண்கள் தான். நம்ம தான் வந்து ஒரு இது அந்த பெருமை நமக்குள்ள இருந்துட்டு நம்ம அந்த ஒரு இடத்துல நம்மளும் அந்த குடும்பத்தை, சமுதாயத்தை, சுற்றத்தை, உலகத்தை நடத்துறதுக்கு நம்ம ஒரு அழகான பாதையை அமைச்சுப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.